இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2 அதிகாரம் 10 ஒரு தகப்பனும் தனது 6 வயது மகனும் மாலை பொழுதை கழிக்க அருகில் உள்ள பூங்காவிற்கு நடக்கச் செல்வார்கள். மகனை மிகவும் நேசித்த தகப்பன் அவனை தோள்களில் சுமந்து கொண்டு பூங்காவிற்கு செல்வார். ஒரு நாள் மகன் நன்றாக நடப்பதை அறிந்த தகப்பன் பூங்காவிற்கு செல்லும் பொழுது தோள்களில் மகனை சுமந்து செல்லாமல் தன்னோடு கூட நடந்து வரும்படி சொல்லி முன்னதாக நடந்து சென்றார். பூங்காவிற்கு செல்லும் வழியில் ஒரு சாலை இருந்தது. அதுவரை தகப்பனுக்கு பின்னே சென்ற அந்த மகன் அந்த சாலையில் சென்ற வாகனங்களை கண்டு பயந்து நின்று விட்டான். தகப்பன் பின்னே சென்று சாலையை கடக்காமல் அங்கேயே நின்று விட்டான். சாலையை கடந்த தகப்பன் மகன் தன்னோடு வராமல் நிற்பதை கண்டு மீண்டும் அவனிடத்தில் வந்து தன் கைகளால் அவனை பிடித்து தன்னோடு வரும்படி கூறினார். அப்பொழுது அந்த மகன், இவ்வளவு நாள் என்னை தோளில் சுமந்து சென்றதால் நான் பயப்படவில்லை, இப்பொழுதோ நான் தனியாய் நடக்கிறேனே என்றான். அப்பொழுது அந்த தகப்பன் மகனை நோக்கி, நீ சிறு வயதாய் இருக்கும் பொழுது உன்னை தூக்கி சுமந்தேன், இப்பொழுதோ நீ வளர்ந்து விட்டாய், ஆகவே என் கைகளை பிடித்து என்னோடு நடந்து வா என்று தனது கரங்களை நீட்டினார். தன் தகப்பனின் அன்பின் கரத்தை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக பாடியவாறு சாலையை கடந்தான் மகன். ஆமியன கருமையானவர்களே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சகரியா 2:10 வாசிக்கிறோம். ஏசாயா 12:6 சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் பெரியவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது அவரை துதிக்கும் கம்பீர பாடல்கள் நமது இருதயத்திலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த சிறு மகன் எப்பொழுது தனது தகப்பனை பார்ப்பதை விடுத்து சாலையில் செல்லும் அதிவேக வாகனங்களை பார்க்க தொடங்கினானோ அப்பொழுது அவன் இருதயத்தில் பயம் தொற்றிக்கொண்டது. பயந்த பின் தன் தகப்பனை கூப்பிட ஆரம்பித்தான். அது போலவே வாழ்வின் பயமான சூழ்நிலைகளிலும் மட்டும் மனிதன் தேவனை நோக்கி அபயமிடுகிறான். நம் பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை கம்பீர சத்தத்தோடு பாடி துதிக்க வேண்டும் என்பதுதான். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதை நன்கு உணர முடியும். பெரியவராம் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் துதி பாடல் நிறைந்த இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். உலக காரியங்கள் தன்னை மேற்கொண்டு விடுமோ, பாவம் தன்னை மீண்டும் மேற்கொண்டு விடுமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற இது போன்ற இருதயத்தின் பயங்கள் கம்பீர துதி சத்தத்தை நிறுத்திவிடும். துதி இல்லாத இடத்தில் தேவனுடைய பிரசன்னம் குறைவுபடுவதால் யோபு சொல்வது போல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என நமது வாழ்விலும் சொல்ல நேரிடும். நமது இருதயத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம் இருதயத்தில் பயம் இருக்கும் என்று சொன்னால் அதை களைந்து விட்டு கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வசனத்தின்படி பெரியவராம் கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் மட்டும் அல்ல ஆண்டவரே, எல்லா காலங்களிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தை பற்றி பிடித்துக்கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் அப்பா தைரியமாய் நடப்பதற்கு என் தேவன்ல கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுடைய வாயிலே ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற துதியின் சத்தம், கம்பீர சத்தம் இருக்கும் என்பதை உணர்ந்து கர்த்தாவே என் நிலையிலும் உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.